வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர்பான தோரணம் தாங்க பார்க்க போறோம். வாசல்ல கட்டுறது. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு ஷீட் எடுத்துட்டேன். அந்த ஷீட்ல ஃபர்ஸ்ட் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். வித்தும் வந்து கரெக்டா 10 சென்டிமீட்டர் வச்சுட்டு அந்த பக்கமும் ஒரு லைன் போட்டுட்டு இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ சிசர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல கூட கட்டிங் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா உள்ள ஒரு அட்டை மாதிரி வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இன்னைக்கு சில்க் காட்டன் பிளவுஸ் இருந்தது, அது வந்து ஒரு 4 பீஸா மடிச்சு போட்டிருக்கேன். அது மேல இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சோம் பாத்தீங்களா, அதை வந்து வச்சு வரைஞ்சுக்கோங்க. லைனா வரைஞ்சுக்கோங்க. கண்டினியூஸா வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாது. நிறைய பீசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரியில செஞ்சுட்டு பத்தலைன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம கட் பண்ண இடத்துலயே இன்னொரு பீஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு உள்ள வரணும், ராங் சைடு வெளியில இருக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுத்தி தச்சிருங்க. தச்சுட்டு அங்கங்க குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சு டர்ன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் போட்டோம்னா அது வந்து பெர்ஃபெக்டா டர்ன் ஆகும். அதுக்காக இப்போ வந்து இதுல நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணி விட்டுருங்க. ஒரு பென்னோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி நீளமா இருக்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுருங்க. சில இடத்துல வந்து உள்ள ஃபுல்லா டர்ன் ஆகாம கொஞ்சம் உள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு பென்னோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லா வெளியில எடுத்துருங்க. இதே மாதிரி வந்து நம்ம கிட்ட எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். கடைசியா இதை டர்ன் பண்ணி முடிச்சுட்டு எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லா அது டர்ன் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட வாசலோ இல்லைன்னா வந்து பூஜை ரூமோட டோரோ எந்த அளவுக்கு லென்த் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து எத்தனை பீஸ் வந்து அதுல அட்டாச் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க இந்த ஷேப்க்கு பதிலா லீஃப் மாதிரி இதுலயே வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ்ல பண்ணலாம். பட் வந்து இதுதான் வந்து மெத்தடு. அதுக்கப்புறமா ஒரு லேஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரைட் சைட்ல இருந்து ராங் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது நூல்லாம் இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி நம்மளோட வாசல்ல கட்டிக்கலாம். அதுக்காக தான். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து இந்த கீழே நம்ம ரெடி பண்ணி வச்ச பார்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் இந்த லேஸ்ல வந்து தச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு இதுல வந்து நீங்க கோர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டா ஆகிறதுக்காக நான் இன்னைக்கு ஒயிட் கலர்ல பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 15 பீட்ஸ் போல ஒரு நூல்லையும் கோர்த்து இதுல வந்து மேல அந்த லேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இதே மாதிரி ஃபுல்லா என்ன கேப் இருக்கோ அது எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேப் வேணா நீளமாவே இருந்தா ஓகே அப்படின்னா நீங்க வந்து கேப் விடாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கிரீன் கலர் கிளாத்தை வச்சு கூட ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் கோத்து கடைசியா மேல இந்த மாதிரி விட்டு ஒரு த்ரெட்டை ஒரு சுத்தி ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிடுங்க. அப்பதான் கழண்டு வராம இருக்கும். ரொம்ப எட்ஜ்ல தைக்காம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல தூக்கி தைங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த நூல் அதாவது அந்த பீட்ஸ் வந்து வெயிட் தாங்கும். இல்லாட்டினா அந்த லேஸ்ல இருந்து பிஞ்சு வந்துடும். கடைசியா வந்து இதுல சாமியோட சிம்பிள்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான கதவுல மாட்டுற தோரணம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க இது பூஜை ரூம் டோர்லயோ இல்லாட்டினா வாசலோட என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி எங்க வேணாலும் வந்து தோரணமா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக இருக்கு. செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் இருந்தா வேணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அது ஓரியன்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதாங்க, சூப்பரான தோரணம் ரெடி.